தொடர்ச்சியாக நாங்கள் 4வது முறையாக இங்க வந்து களத்தில் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் 500 நாட்களை தாண்டி இங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லட அணுப்பட்டியில கிஸ்கால ஆலைக்கு எதிராக 600வது நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குமரிக்கல்லை பாதுகாக்க கோரி அங்க இருக்கிற துணைமின் நிலையம் திட்டத்தை ரத்து செய்ய கோரி 630வது நாள் காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்கெல்லாம் மக்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் போராடுகிறார்களோ அங்கெல்லாம் வெற்றி உறுதியாக இருக்கிறது என்பதை இங்க இருக்கிற பெண்மணிகள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் முறை வந்த போதே சொன்னேன், ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கண்டிப்பா இது ஜெயிக்கும், என்னைக்கு ஜெயிக்கும், வெற்றி உறுதினு சொன்ன. கண்டிப்பா இன்னைக்கு சொல்றேன், வெற்றி உறுதி, நம்ம நிலம் காப்பாற்றப்படும், அதை மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, முதல் முறை வந்த போது இந்த ஏரியாவில் முழுக்க நிரம்பி கிடந்துச்சு, கூட்டம் அதிகமா இருந்தது, கட்சி வாரியா நம்மளை பிரிச்சிருக்கலாம், ஜாதி வாரியா நம்மளை பிரிச்சிருக்கலாம், ஆனால் இந்த பசி என்பது நம்மளை ஒன்றிணைத்திருக்கிறது. விவசாயிகள் அந்த சமூகத்தின் கடைநிலையில இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளே நம்ம பிள்ளைகளை நம்ம விவசாயத்துக்கு போன்னு சொல்றது இல்ல, விவசாயத்துக்கு படின்னு சொல்றோம், ஆனா விவசாயம் செய்யன்னு சொல்றது கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட நிலம் இருக்குது, நில உரிமையாளர், உலகத்தின் ஆக சிறந்த சொத்து நிலம், இந்த நிலம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைகளை விவசாயம் வேண்டாம், இந்த கஷ்டம் என்னோட போதும், இந்த கஷ்டம் என்னோட போதும், நீ ஏதாவது படிச்சுக்க, பொழைச்சுக்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிரு, ஏதாவது சாப்ட்வேர் வேலைக்கு போய் உன் புள்ள குட்டியை காப்பாற்றுற வழியை பாரு, நம்ம சொல்றோமா இல்லையா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அண்ணன் புருஷோத்தமன் சொன்னாங்க, ஒவ்வொரு தீர்மானமா எடுத்து காட்டுனாங்க, இந்த கோரிக்கை அரசாங்கம் செய்யல, அந்த கோரிக்கை அரசாங்கம் செய்யலன்னு. ஆனா உண்மை என்னன்னா, 75 வருஷமா நம்ம நாட்டை, நம்ம மாநிலத்தை ஆண்டு எந்த கட்சியுமே சொன்ன கோரிக்கை நிறைவேற்றிய சரித்திரமே கிடையாது. அடுத்து வர போறவன் மட்டும் வந்து சொல்றானா, தேர்தல் காலத்துல பிள்ளைய பாக்குறப்ப பசங்க என்னென்ன பொய்யெல்லாம் அள்ளி விடுவாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நம்ம ஏமாற்றுவதற்கு எல்லா பொய்களும் வந்து சேரும், அழகழகா வந்து சேரும், நம்ம பிள்ளைகளே நம்மகிட்ட வந்து சொல்லும். எனவே தேர்தலில் வாக்களித்து விட்டால் மட்டும், ஆட்சிகளை மாற்றி விட்டால் மட்டும் காட்சிகள் மாறும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது நம்மளுடைய அறியாமை. எது களத்தை மாற்றி இருக்கிறது என்றால் 63 விவசாயிகள், ஐயா ஆனந்தகுமார் சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம மோட்டர் போய் தொட்டா கரண்ட் மோட்டர் பம்பு செட்டு ஓடுது, 2 மாசத்துக்கு 20,000 ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கு, காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, பில்லு கட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாம ஏன் பில்லு கட்டல? வீட்டுக்கு கட்டுறோம், கடைக்கு கட்டுறோம்ல, தொழிற்சாலை கட்டுறாங்கல்ல, ஏன் விவசாயிகள் செலுத்துவதில்லை? அது யாராச்சும் நம்மளுக்கு போட்ட பிச்சையா? 63 விவசாயிகள் 19 ஆண்டுகள் தொடர்ந்து போராடினார்கள். அது சுடப்பட்டு இருந்தவர்கள் தான் அந்த 63 விவசாயிகள். ஆக நாம இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் உரிமையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய மின்சாரம் என்பது 63 விவசாயிகளுடைய தியாகத்தால் வந்தது. அன்னைக்கு களத்தில் நின்ற அனைத்து விவசாய சங்க தலைவர்களால் வந்தது. அப்ப எது நம்மளை காப்பாற்றி இருக்குது? இல்ல இவ்வளவு கொடுத்தே நம்மளால இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியலையே. அப்ப யோசித்து பாருங்க, மின்சார கட்டணம் கட்டி நம்மளால் விவசாயம் செய்திருக்க முடியுமா? ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க 20,000 கட்ட முடியுமா? வருஷத்துக்கு 1,20,000 1,50,000 கட்ட முடியுமா? ஆக நமக்கு எது பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் போராட்டம் தான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஒழிய அரசியல்வாதிகள் போட்ட சலுகைகளால் நாம வாழவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா தூரநம்பி அவர்கள் சிப்காட்டை பற்றி, பெருந்துறை சிப்காட்டில் ஏற்படுற அநியாயங்களை, அக்கிரமங்களை, சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை, நிலம் கொடுத்த விவசாயிகள் எனக்கு எப்படி தெருவு நிற்கிறாங்க அப்படிங்கறத முழுமையாக ஆய்வு பண்ணி 10 கட்டுரை எழுதி புத்தகமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்புறோம், தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பூரா கம்பி சுத்துவான். ஐயோ கம்பெனி வந்துருச்சுன்னா நீ வேலைக்கு போவ, தினம் 2,000 சம்பளம் கிடைக்கும், மாசம் 50,000 கிடைக்கும், உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், உன் நிலத்தோட மதிப்பு உயர்ந்து போயிடும், நீ வாடகை கூட்டு போச்சுக்கலாம், டீ கடை வச்சு பொழைச்சுக்கலாம், அப்படி 1000 கதை சொல்லுவான். இதுல ஒண்ணு கூட நடக்காது. எது நடக்கும்னா, உன் ஊர்ல நீயே குரல் இல்லாம வெளியூர்கார அராஜகம் பண்ணுவான், நாட்டாம பண்ணுவான், நீ உன் வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்ப. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவேன்னா, ஐயா சொன்னாங்க இல்லையா, ஊட்டி செல்வராஜ் ஐயா உத்தராகண்ட்ல தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க,
எல்லா மாநிலத்திலும் இங்க வேலைக்கு வர்றாங்கன்னு. நம்மால எங்க போயிட்டு இருக்கிறான்? இங்க வேலைக்கே வழி இல்லாம சிங்கப்பூர்ல, துபாயில, அரேபியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆக எப்படி இந்தியாவுடைய வட மாநிலங்கள் இருந்து இங்க வேலைக்கு வர்றாங்களோ, நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். இங்க என்ன வெளி மாநிலத்துக்காரங்க நம்ம என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அதே மரியாதை நம்மளுக்கு வெளி மாநிலங்களே கிடைக்கிறது. நிலம் இருக்குது, உழைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் டவர் லைன் போடுறேன்னு சொல்லி பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை நாசம் பண்ணிட்டான். ஆனா கேபிள் போட்டு மின்சாரத்தை கொண்டு போக முடியும். டவுனுக்குள்ள மட்டும் எல்லா பக்கம் கேபிள் போடுறான், வெளிநாட்டு கொண்டு போனா கேபிள் போடுறான். ஆனா விவசாய நிலமனம் வந்தா நடு நிலத்துல போட்டு எடுத்துட்டு போறான். கேஸ் பைப் லைன் 13 திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. 3 திட்டங்களை இதுவரைக்கும் 11 ஆண்டுகள் போராடி நாங்கெல்லாம் சாலையோரமாக திட்டத்தை அமைக்க வச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு ஒரு திட்டம் வந்து நேரடியா விவசாய நிலத்துல போடுறான். குழியை தோண்ட கடந்த 2 நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அந்த வேலையை தற்காலிகமாக நிறுத்தி விட்டு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம்.